நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ரிப்பன் பக்கோடா, ஓலை பக்கோடா இல்லை நாடா பக்கோடா. கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுற ஒரு சிம்பிளான ஒரு தீபாவளி ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இதை ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணது தான். இப்போ இதை நாம் நல்லா சளிச்சிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கட்டி இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் அரிசி மாவு 1 கப், நார்மலாக கடையில் கிடைக்கிற அரிசி மாவு, பச்சரிசி மாவு, நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே கட்டி இல்லாமல் நான் முதல்ல நல்லா சளிச்சிக்கணும். கட்டி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது முறுக்கு நல்லா வராது, வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போது கடலை மாவு அது பார்த்திங்கன்னா 1 கப் எடுத்துக்கலாம். 1 கப் எடுத்துகிட்டு 2 கப் கடலை மாவு நம்ம எடுத்துக்கிறோம். இதையும் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சளிச்சிக்கலாம். சளிக்கிறது தான் பார்த்திங்கன்னா முறுக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். முறுக்கு, மைசூர் பாக்கு இதில் எல்லாமே நம்ம சளிச்சு ஆட் பண்ணும்போது தேவையில்லாத ஏதாவது குப்பை அப்படி இருந்துச்சுன்னா கூட அதில் போயிடும். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக எல்லாம் சளிச்சு எடுத்தாச்சு. இதில் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஓமம் இல்லை ஜீரகம் கூட நீங்கள் போட்டுக்கலாம், பெருங்காயம், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் எந்த எள்ளு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. இதை போட்டுட்டு நம்ம பட்டர் போடுறோம். பட்டர் போட்டு என்ன பண்ணலான்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல பட்டர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆயில் ஊற்றிக்கலாம், இல்லை அப்படின்னா நெய் கூட போட்டுக்கலாம். ஸோ இதை முதல்ல எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் சால்ட் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். இல்லைனா உப்பை நீங்கள் தண்ணியில் கரைச்சி கூட ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறோம். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். தண்ணியை நீங்கள் கிராஜுவலாக தான் ஆட் பண்ணணும், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஒரே அடியாக ஊற்றிட்டிங்க அப்படின்னா மாவு ரொம்ப ரன்னி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவுக்கு தண்ணி தெளித்து நீங்கள் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு தண்ணி மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா, ஸ்டிக்கி ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா மாவு சளிச்சு போட்டுக்கோங்க. அது அரிசி மாவாக இருக்கலாம், கடலை மாவாக இருக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற மாவை போட்டுக்கிட்டிங்கனாவே அந்த ஸ்டிக்கியாக இருக்கிறது போயிடும். ஸோ இப்படி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது பிசைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த முறுக்கு மாவை ரொம்ப நேரம் நீங்கள் வச்சுருக்கக்கூடாது. அதனால நீங்கள் இமீடியட்டாக முறுக்கு போட ஆரம்பிச்சிடணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிசைஞ்சு போட்டுக்கோங்க, அதுதான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நான் ஆயில் ஊற்றுற எதுக்காகனா 1 டீஸ்பூன் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காகட்டும். இதை நம்ம ஒரு கையளவு எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத அப்படியே மூடி வச்சுருங்க. இது பிழிய வரைக்கும் அது ட்ரை ஆகக்கூடாது. ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடி வைக்கலாம், இல்லைனா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இதை நம்ம பிழிஞ்சு எடுக்க வரைக்கும் இது ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுனாலும் நல்லா இருக்காது. இப்போ முறுக்குக்குள்ளே எடுத்துக்கலாம். நம்ம பக்கோடா மோல்டில் எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு கையளவு டோ போட்டுரும். போட்டுட்டு நம்ம அப்படியே பிழிஞ்சு விட்டுறலாம். டைரெக்டாக எதுலேயுமே தனியாக பிழிஞ்சு எடுத்து போடணும்னு அவசியம் இல்லை. இந்த பக்கோடாவுக்கு ரிப்பன் பக்கோடாவுக்கு அதான் ரொம்ப ஈஸியானது கூட. உங்களுக்கு இது ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். நம்ம ஒரு தட்டில் பிழிஞ்சோ இல்லை ஒரு கரண்டியில் பிழிஞ்சோ எடுத்து போடணும் நல்லா நமக்கு அவசியம் இல்லை. எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். எண்ணெய் சூடாக தான் இருக்கணும். நீங்கள் லோ மீடியமில் வச்சிடாதீங்க, சொதன்னு ஆகிடும், ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க, லோவில் வச்சிடாதீங்க. ஹார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது அந்த பக்கோடா. ஸோ இது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது பார்த்திங்க அப்படின்னா ஆயிலோட சத்தை அடங்கும். எல்லா முறுக்குக்குமே ரொம்ப முக்கியமானது ஆயில் சத்தை அடங்கணும், அப்போ நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது பார்த்திங்கன்னா 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. இது ஆயிலையும் அப்சர்வ் பண்ணிக்காது. ஆயிலையும் பார்த்திங்கன்னா எண்ணெயும் உறிஞ்சாது. ஸோ ஈஸியாகவும் நம்ம வேலையை முடிச்சிடலாம். ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். தீபாவளிக்கு மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு ஈவினிங் வரும்போது இது மாதிரி பொட்டுக்கடலை, கடலை மாவு போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லது கூட. டீக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நம்ம ஆயிலையே ஃப்ரை பண்ணாலும் நம்ம எப்போவாது மட்டும்தான் ஆயிலில் ஃப்ரை பண்ணுவோம். ஸோ அது ரிப்பீட்டடாக நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிகிட்ருக்க மாட்டோம். ஸோ அதனால் அந்த ஸ்மெல்லெல்லாம் வராது. நீங்கள் 1 மந்த் வரைக்கும் வச்சுருந்தாலும் அந்த ஆயிலோட ஸ்மெல் அதில் வராது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன அளவு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். எக்ஸ்ட்ரா அதிகமாக பண்ணுறவங்களும் நீங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா 2-3 மடங்கு அதிகமாக போட்டு நீங்கள் பண்ணலாம் அளவு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம்.